இந்த வீடியோவில் நியூமோனியா காய்ச்சல், அதாவது நம்முடைய நுரையீரலில் கிருமி தாக்கங்கள், நுண்ணங்கி தொற்றுகள் எவ்வாறு உருவாகின்றது, அதற்கான என்ன மருத்துவ முறைகள் காணப்படுகின்றது, அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று சம்பந்தமாக பார்க்கவிருக்கின்றோம். நுண்ணங்கிகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும், வைரஸ் காணப்படுகின்றது, அதே போன்று பாக்டீரியா காணப்படுகின்றது, அதே போன்று ஃபங்கஸ் காணப்படுகின்றது, அதே போன்று ஏனைய நுண்ணங்கிகளும் காணப்படுகின்றது. இந்த நுண்ணங்கிகள் நம்முடைய நுரையீரலில் தாக்குகின்ற போது அது நம்முடைய சுவாச மேற்பரப்பில், அதாவது நம்முடைய அல்வியோலை போன்ற பகுதிகளிலே அது பாதிப்பு ஏற்படுத்தும். அவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற போது அது நம்முடைய சுவாச வாயுக்கள் நம்முடைய இரத்தத்தினுள் செல்வதை அது தடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனுடைய அளவு கிடைக்காமல் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். இந்த நியூமோனியா யார் யாரிலே வரலாம் என்று சம்பந்தமாக பார்ப்போம். நியூமோனியா பொறுத்தவரையில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், அதில் குறிப்பாக குழந்தைகள், அதே போன்று வயது முதிர்ந்தவர்கள், இவ்வாறானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதே போன்று தான் நீரிழிவு நோய் உடையவர்கள், HIV AIDS உடையவர்கள், அதே போன்று சிறுநீரக நோய் உடையவர்கள், அதே போன்று வேறு சில நோய்களுக்காக அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகளை பாய்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறானவர்களுக்கும் வரலாம். அதே போன்று நுரையீரல் பிரச்சனைகள், அதாவது நாம் ஏற்கனவே ஆஸ்துமா, அது போன்று COPD, அது மாதிரி சிஸ்டிக் ஃபைபர்ஸ், இவ்வாறான நுரையீரல் சம்பந்தமான நோயுடையவர்களுக்கும் இந்த நியூமோனியா வரலாம். இந்த நியூமோனியாவில் பாக்டீரியாவினாலே அதிகமான நியூமோனியாக்கள் உருவாக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், நியூமோகோக்கஸ், கிளெப்சியல்லா இவ்வாறான பாக்டீரியாக்கள்னால் அதிகமாக நியூமோனியா உருவாக்கப்படுகின்றது. அதே போன்று வைரஸ்கள்னாலும் உருவாக்கப்படுகின்றது. வைரஸ்களை பொறுத்தவரையில் நமக்கு மிகவும் அனுபவமான ஒன்று, அண்மையிலே நாம் பார்த்த ஒன்று தான் கோவிட் வைரஸினால் ஏற்பட்ட நியூமோனியா. அது நுரையீரல் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி அதிலே உயிராபத்துக்களையும் ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்று சார்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற வைரஸுகளையும் இந்த நியூமோனியாவை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக ஃபங்கஸினால் ஏற்படுத்தப்படும் நியூமோனியாக்கள். ஃபங்கஸை பொறுத்தவரையில் ஃபங்கஸ் சாதாரணமான ஒருவருக்கு நோயினை ஏற்படுத்துவது மிகவும் குறைவு. அதிலும் குறிப்பாக இந்த நியூமோனியாவை ஏற்படுத்துவதெல்லாம் மிகவும் குறைவு. இந்த ஃபங்கஸ் என்ன செய்யும்னு சொன்னால், நோய் எதிர்ப்பு சக்தி யாரிடம் குறைவாக காணப்படுகின்றதோ அவ்வாறானவர்களுக்கு இந்த நியூமோனியாவை ஏற்படுத்தும். அடுத்ததுதான் இந்த நியூமோனியாவை உருவாகக்கூடிய நுண்ணங்கிகளை எவ்வாறு பரவும். நுண்ணங்கிகளை பொறுத்தவரையில் அநேகமாக நாம் நம்முடைய வழியிலே காணப்படும் நுண்ணங்கிகள் ஒருவரிலிருந்து அவருடைய சுவாசத்தினூடாக வந்து நம்முடைய சுவாச பாதையினூடாக வந்து நம்முடைய நுரையீரல்களை அடைந்து அங்கே அது நோய் ஏற்படுத்துகிறது. எனவே பிரதானமாக இந்த சுவாச பாதைகளினூடாக, வழியினூடாகவே இந்த நுண்ணங்கிகள் பரவும். அடுத்ததான் என்னென்ன அறிகுறிகள் காணப்படும். அறிகுறிகளை பொறுத்தவரையில் மிக பிரதானமாக அவருக்கு இருமல் காணப்படும். நுண்ணங்கி தொற்று காணப்படுகின்ற இடத்திலே நுண்ணங்கிகள் அழிப்பதற்கான செயற்பாடு நடைபெறும். அதன்போது அங்கே சளி போன்ற உருவாகும். அதே போன்று இரிட்டன் ரிசெப்டர் தூண்டப்படுவதால் அங்கே அவருக்கு இருமல் உருவாகும். அதே போன்று நுண்ணங்கி தொற்று இருப்பதன் காரணமாக அவருக்கு காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல் அங்கே குளிர் நடுக்கத்துடன் கூடிய ஒரு காய்ச்சலாக இருக்கும். நுரையீரலில் இவ்வாறான நுண்ணங்கிகள் தேங்குவதனால் நம்முடைய இந்த சுவாச வாயுக்கள் பரிமாறப்படாத காரணமாக அங்கே அவருக்கு மூச்சு கஷ்டம் ஏற்படும். இவ்வாறு தொடர்ந்து அவருக்கு இருமல் காணப்படாத காரணமாக அவருக்கு அங்கே நெஞ்சு வலியும் ஏற்படும். அடுத்த இந்த நியூமோனியாவை கண்டுபிடிக்க என்னென்ன பரிசோதனை காணப்படுகின்றன. மிக பிரதானமாக ஒருவருக்கு இருமல் காணப்படுமாக இருந்தால் அவருக்கு அநேகமாக எக்ஸ்ரே செய்து பார்ப்பார்கள். எக்ஸ்ரேயை பார்க்கின்ற போது அங்கே நம்முடைய நுரையீரலில் ஏதாவது பாதிப்பு இருக்குமாக இருந்தால் அந்த எக்ஸ்ரே மூலமாக நாம் கண்டறிந்து கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய இரத்தத்தை எடுத்து பரிசோதிப்பார்கள். அதிலே ஏதாவது நோய் கிருமிகளின் தாக்கம் இருக்குமா என்பதை கண்டறிந்து கொள்ளலாம். அதே போன்று நம்முடைய சளியை எடுத்து பரிசோதிப்பார்கள். இவ்வாறான பரிசோதனை மூலமாக ஒருவருக்கு நியூமோனியா இருக்கின்றதா என்பதை அவர்கள் கண்டறிவார்கள். நியூமோனியா நோய்க்கு என்னென்ன மருத்துவ முறைகள் காணப்படுகின்றது. ஒரு நியூமோனியா நோயினுடைய தீவிரத்தன்மை குறைவாக காணப்படுமாக இருந்தால் அவருக்கு வெளிநோயாளர்களாக OPD முறையில் அவருக்கு மருத்துவ முறை வழங்கப்படும். ஒரு நோயினுடைய தீவிரத்தன்மை காணப்படுமாக இருந்தால், நியூமோனியாவுடைய தீவிரத்தன்மை அதிகமாக காணப்படுமாக இருந்தால் அவரை வைத்தியசாலையிலே அனுமதித்து அவருக்குரிய இன்ஜெக்ஷன் மூலமாக அவருக்கு அந்த மருந்துகள் ஏற்றப்பட்டு அந்த நுண்ணங்கிகள் அளிக்கப்படும். அல்லது சில வேளைகளிலே அங்கே நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு அங்கே நுரையீரலுக்குள்ளே செயல்காட்டிகள் உருவாகலாம். அவ்வாறான செயல்காட்டிகள் உருவாகின்ற போது அங்கே அதனை ஊசி மூலமாக அல்லது வேறு குழாய்களை போட்டு அந்த சீல்களை அவர்கள் வெளியேற்றுவார்கள். இவ்வாறு வெளியேற்றுகின்ற போது தான் நுண்ணங்கி தாக்கத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு நியூமோனியா ஏற்பட்ட ஒருவருக்கு ஒழுங்கான மருத்துவ முறைகள் வழங்கப்படாவிட்டால், அவர் சிகிச்சையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவருக்கு என்ன நடக்கும்? மிக பிரதானமான ஒன்று தான், அவர் ஒழுங்காக சிகிச்சை பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அங்கே நுரையீரலில் காணப்படுகின்ற அந்த நுண்ணங்கியானது அவருடைய உடல் முழுக்க பரவும்.
அவர் உடல் முழுக்க பருகின்ற போது அவருக்கு செப்சிஸ் என்கின்ற நிலை ஏற்படும். அதனால் அவருடைய உயிரை கூட இழக்க அவர் நேரிடலாம். அடுத்ததான் அவர் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் அவருடைய நுரையீரலில் ஒரு பகுதியிலே ஒரு பாதிப்பு ஏற்படும். அவர் அந்த பகுதியிலே பாதிப்பு ஏற்படுகின்ற போது அங்கே அந்த பகுதியினால் நம்முடைய சுவாச வாயுக்களை இரத்தத்தில் கடத்த முடியாமல் போகும். அவ்வாறு போகின்ற போது நம்முடைய சுவாசத்திலே அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும். எனவே அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது பிரச்சனையாக இருந்துவிடும். இந்த சீழ்கட்டிகள் உருவாகின்ற போது அதற்காக நாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஊசி மூலம் அந்த சீழ்கட்டியை வெளியேற்ற வேண்டும், அல்லது நாம் குழாய்களை போட்டு அந்த சீழ்கட்டிகளை வெளியேற்ற வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். எனவே தான் நிமோனியாவுடைய ஆரம்ப கட்டத்தில் அதுக்குரிய சிகிச்சைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த நிமோனியாவில் பார்த்த விடயங்களை பார்த்தோம் சொன்னால், நிமோனியா பொதுவாக எல்லோருக்கும் வராது, அநேகமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு தான் வரலாம். அதேபோல் இந்த நிமோனியானது சுவாச வாய்க்குள்ளாக பரவலாம். பரவுகின்ற போது பிரதானமாக இருமல், காய்ச்சல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும். அவ்வாறு காணப்படுகின்ற போது நீங்கள் வைத்தியனுடைய உதவியினை பெற்று அதுக்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.